சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணல, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க. ஆனா டாக்ஸ் டெவல்யூஷன்ல அதிகமா கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பத்தி மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், அவரோட கூட்டணி கட்சியில திரு கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி பத்தி பேசுறார். திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டினா என்னன்னு புரிஞ்சுட்டு தான் பேசுறாரான்னு தெரியல, இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல. இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கிறதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்திருக்கு. அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்க்கிறோம், ஜிஎஸ்டி பாதிப்பு. ஜிஎஸ்டி பாதிப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அண்டர் த டொமைன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நிறைய விஷயத்தை எப்படி ஏமாத்துறாங்க திமுக காரங்களுக்கு. ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட எப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்தோம்னா பெரிய கலை, அதை கத்து வச்சிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னிச்சையாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஜிஎஸ்டியில் ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா அப்ப மாநிலத்தோட நிதி அமைச்சர் அதை ஏன் அட்ரஸ் பண்ணாம இருக்காரு? மாநிலத்துல ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல மெம்பர்ஸ். அப்ப ஏதோ மத்திய அரசு சொல்றத கேட்டுட்டு வந்து மாநில அரசுல நாங்க அமல்படுத்துறோம், இல்ல நேரடியா அவங்க எங்களுக்கு தெரியாம அமல்படுத்துறாங்கிறது உண்மை இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டில ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கு, இல்ல இதனால பாதிப்பு இருக்குன்னா இதை சரியா ரெப்ரசன்ட் பண்ணி மாநில அரசோட சார்பில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க உங்களோட தரப்பு வாதத்தையோ உங்களோட தரப்பு நியாயத்தை அங்க சொல்லி அதற்கான தீர்வு கொடுக்காம புறக்கணித்திருப்பது மாநில அரசு. அப்ப ஜிஎஸ்டில சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுங்கிற ஆர்குமெண்டே வரக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.